என்னோட பேரு சுமதி. எனக்கு இப்போ 35 வயசு ஆகுது. கல்யாணமாகி 8 வருஷம் ஆகிருச்சு. ஆனா இன்னும் குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்கவே இல்லை. என்னோட கணவர் ஒரு தனியார் நிறுவனத்தில நல்ல சம்பளத்தில வேலை பார்க்கிறாரு. நான், என் மாமியார், பிள்ளை 2 படிக்கக்கூடிய குழந்தனான்னு எல்லாருமே திருச்சியில்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். முற்பகல் 12:35. குழந்தைக்காக நிறைய பணமும் செலவு செஞ்சுட்டேன். என்ன பத்தி சொல்லணும்னா, நான் எம்ஏ படிச்சிருக்கேன். பார்க்க கருப்பா இருப்பேன். என்னோட கணவரோட தம்பிக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. அவன் என்கிட்ட பேசவும் மாட்டான். அதனால நானும் அவன்கிட்ட அவ்வளவா பேசிக்கவே மாட்டேன். ஆனா நான் என்ன செய்யச் சொன்னாலும் தட்டாம கேட்பான். செலவுக்கு அவன் அண்ணன்கிட்ட கூட பணம் கேட்க மாட்டான். 1:02 என்கிட்ட வந்துதான் கேட்பான். எனக்கும் அவன் மேல ஒரு கண் இருந்துகிட்டே இருந்ததனால அவன் எதை கேட்டாலும் வாங்கிக்கச் சொல்லுவேன். என்னோட மாமியார், அவன்தான் உன்கூட பேச மாட்டேங்கிறானே, அவனுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கறே ன்னு என்கிட்ட சண்டை போட்டப்போ கூட நானும், அத்தை, என்னால குடும்பத்துல எந்தவிதமான பிரச்சனையும் வரக்கூடாது. 1:26 அதுக்குதான் நான் இப்படி பண்றேன் ன்னு அத்தை கிட்ட போய் சொல்லுவேன். ஒரு நாள் என்னோட குழந்தன் மொபைல் போனை தொலைச்சிட்டான். என்ன செய்றதுன்னு தெரியாம கையை பிசைஞ்சிக்கிட்டு இருந்தான். அவனைப் பார்த்து நான், என்னாச்சு அருண் ன்னு கேட்டேன். ஒன்னும் இல்லை ன்னு சொல்லிச் சொன்னான். உன்னை பார்த்தா ஏதோ பதட்டமா இருக்க மாதிரி தெரியுதேயூ. 1:47 சரி, டேக் கேர் ன்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு போயிட்டேன். என்னோட குழந்தன் எனக்கு பிடிச்ச பவுடர்தான் போடுவான். நான் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு பிடிச்ச அந்த பவுடரோட வாசம் அடிக்கிற ஸ்மெல் வந்தது. நான் உடனே திரும்பி பார்த்தப்போ பக்கத்துல வந்து அருண் நின்னுட்டு இருந்தான். நான் அவன்கிட்ட எதுவுமே கேட்காம அவனைப் பார்க்க, அவனோ, அண்ணி, சாரி ன்னு சொன்னான். 2:12 நான் எதுக்கு ன்னு கேட்க, நீங்க வாங்கி கொடுத்த மொபைலை நேத்து மிஸ் பண்ணிட்டேன். அதான் ன்னு சொல்லித் தலை குனிஞ்சுகிட்டே இருந்தான். நான் திட்டுவேன்னு அவன் பயந்துகிட்டு இருந்தான். நானும் அவனைத் திட்டாமா, அந்த போன்லதான் உன்னோட படிப்பு சம்பந்தமா நிறைய டேட்டாஸ் எல்லாம் நீ வச்சிருந்தியே ன்னு நான் கேட்க, அவனும், ஆமா அண்ணி ன்னு பதிலளிச்சான். 2:35 அது எல்லாமே ரொம்ப முக்கியமானது ன்னு சொன்னான். இன்னைக்கு ஆன்லைன்ல எனக்கு டெஸ்ட் வேற இருக்கு. ஸ்கூல் பஸ் வேற வர நேரம் ஆயிடுச்சு. அதான் ஒரே டென்ஷனா இருக்கு ன்னு சொன்னான். நானும் ஹாலுக்கு வந்து என்னோட போனை கொடுத்து, இந்தா, இதை எடுத்துட்டு போ. ஈவினிங் புதுசா வாங்கிக்கலாம் ன்னு சொல்ல, அவனோட முகத்துல அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அவன் என்ன நினைச்சானோ தெரியல. முற்பகல் 12 என்னோட பேரு சுமதி. எனக்கு இப்போ 35 வயசு ஆகுது. கல்யாணமாகி 8 வருஷம் ஆகிருச்சு. ஆனா இன்னும் குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்கவே இல்லை. என்னோட கணவர் ஒரு தனியார் நிறுவனத்தில நல்ல சம்பளத்தில வேலை பார்க்கிறாரு. நான், என் மாமியார், பிள்ளை 2 படிக்கக்கூடிய குழந்தனான்னு எல்லாருமே திருச்சியில்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். முற்பகல் 12:35 குழந்தைக்காக நிறைய பணமும் செலவு செஞ்சுட்டேன். என்ன பத்தி சொல்லணும்னா, நான் எம்ஏ படிச்சிருக்கேன். பார்க்க கருப்பா இருப்பேன். என்னோட கணவரோட தம்பிக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. அவன் என்கிட்ட பேசவும் மாட்டான். அதனால நானும் அவன்கிட்ட அவ்வளவா பேசிக்கவே மாட்டேன். ஆனா நான் என்ன செய்யச் சொன்னாலும் தட்டாம கேட்பான். செலவுக்கு அவன் அண்ணன்கிட்ட கூட பணம் கேட்க மாட்டான். 1:02 என்கிட்ட வந்துதான் கேட்பான். எனக்கும் அவன் மேல ஒரு கண் இருந்துகிட்டே இருந்ததனால அவன் எதை கேட்டாலும் வாங்கிக்கச் சொல்லுவேன். என்னோட மாமியார், அவன்தான் உன்கூட பேச மாட்டேங்கிறானே,
அவனுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கறே ன்னு என்கிட்ட சண்டை போட்டப்போ கூட நானும், அத்தே, என்னால குடும்பத்துல எந்தவிதமான பிரச்சனையும் வரக்கூடாது. 1:26 அதுக்குதான் நான் இப்படி பண்றேன் ன்னு அத்தை கிட்ட போய் சொல்லுவேன். ஒரு நாள் என்னோட குழந்தன் மொபைல் போனை தொலைச்சிட்டான். என்ன செய்றதுன்னு தெரியாம கையை பிசைஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனைப் பார்த்து நான் என்னாச்சு அருண் ன்னு கேட்டேன். ஒன்னும் இல்லை ன்னு சொல்லிச் சொன்னான். உன்னைப் பார்த்தா ஏதோ பதட்டமா இருக்க மாதிரி தெரியுதேயூ. 1:47 சரி, டேக் கேர் ன்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு போயிட்டேன். என்னோட குழந்தன் எனக்கு பிடிச்ச பவுடர்தான் போடுவான். நான் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு பிடிச்ச அந்த பவுடரோட வாசம் அடிக்கிற ஸ்மெல் வந்தது. நான் உடனே திரும்பி பார்த்தப்போ பக்கத்துல வந்து அருண் நின்னுட்டு இருந்தான். நான் அவன்கிட்ட எதுவுமே கேட்காம அவனைப் பார்க்க, அவனோ, அண்ணி, சாரி ன்னு சொன்னான். 2:12 நான் எதுக்கு ன்னு கேட்க, நீங்க வாங்கி கொடுத்த மொபைலை நேத்து மிஸ் பண்ணிட்டேன். அதான் ன்னு சொல்லித் தலை குனிஞ்சுகிட்டே இருந்தான். நான் திட்டுவேன்னு அவன் பயந்துகிட்டு இருந்தான். நானும் அவனைத் திட்டாமா, அந்த போனதான் உன்னோட படிப்பு சம்பந்தமா நிறைய டேட்டாஸ் எல்லாம் நீ வச்சிருந்தியே ன்னு நான் கேட்க, அவனும், ஆமா அண்ணி ன்னு பதிலளிச்சான். 2:35 அது எல்லாமே ரொம்ப முக்கியமானது ன்னு சொன்னான். இன்னைக்கு ஆன்லைன்ல எனக்கு டெஸ்ட் வேற இருக்கு. ஸ்கூல் பஸ் வேற வர நேரம் ஆயிடுச்சு. அதான் ஒரே டென்ஷனா இருக்கு ன்னு சொன்னான். நானும் ஹாலுக்கு வந்து என்னோட போனை கொடுத்து, இந்தா, இதை எடுத்துட்டு போ. ஈவினிங் புதுசா வாங்கிக்கலாம் ன்னு சொல்ல, அவனோட முகத்துல அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அவன் என்ன நினைச்சானோ தெரியல. சரி சரி, முதல்ல ஸ்கூலுக்கு போ. ஈவினிங் இதை பத்தி எல்லாம் பேசிக்கலாம்னு சொல்ல, அவனும் பாயணின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது நான் கையை ஆட்டிக்கிட்டே வெளியே நின்னுட்டு இருந்தேன். நானும் அவன் மறையற வரைக்கும் என்னோட கையை ஆட்டிக்கிட்டே இருந்தேன். வரும்போது என்னால வண்டியை கூட சரியா ஓட்ட முடியாம சந்தோஷத்துல வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். 5:55 வீட்டுக்குள்ள வந்ததும் வெளிய போயிருந்த என்னோட மாமியார் என்னோட பக்கத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு, என்ன உடம்பெல்லாம் இப்படி வேர்த்து போயிருக்கு ன்னு கேட்க, உங்களுக்குதான் உடம்பெல்லாம் வேர்வை விளைஞ்சிட்டு இருக்கு. வெளியதான் வெயில் அப்படி விழுக்குதே ன்னும் நான் பேச்சையும் மாத்துனேன். அத்த பிரசாதத்தை என்னோட நெத்தியில வச்சுவிட வர, அத்த, நான் இன்னும் குளிக்கல ன்னு சொல்ல, அவங்க, சீக்கிரம் போய் குளிச்சிட்டு சாப்பிடு, மணி என்ன ஆச்சு ன்னு என்னையும் திட்டினாங்க. சந்தோஷத்துல என் படபடப்பை இன்னும் என்ன விட்டு அடங்கவே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு 2 நிமிஷத்துல 6:28 குளிச்சிட்டு வந்துறேன் ன்னு போயிட்டு பாத்ரூமுக்கு போனேன். சரிமா, நீ குளிச்சிட்டு வா. எனக்கும் பசிக்குது, நான் சாப்பிடுறேன் ன்னு சொல்லி என்னோட மாமியார் டைனிங் ஹாலுக்கு வந்து சாப்பிட உட்கார்ந்தாங்க. நான் பாத்ரூமுக்குள்ள நுழைஞ்சேன். அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு உள்ள வந்தவன் என்னைத் தேடுறதை நான் பார்த்து ரூமுக்குள்ள மறைஞ்சிருந்தேன். 6:48 அவனும் விடாம என்னைத் தேடிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா நான் பாத்ரூமுக்கு போனதும் அவன் பாத்ரூமுக்கு பக்கத்துல வந்து அண்ணி அண்ணி ன்னு கூப்பிட, அப்படி வாடி வலிக்கு ன்னு நான் நினைச்சுக்கிட்டு, என்னடா அருண் வந்துட்டியா ன்னு சொல்லிக்கிட்டே பாத்ரூம் கதவை திறந்துகிட்டு வர்ற மாதிரி நான் ஆக்ஷன் பண்ணேன். 7:08 அப்போ வேணும்னு என்னோட சேலையை முழங்காலுக்கு மேல உயர்த்தி பிடிச்சுக்கிட்டே நான் வந்தேன். அவனோட பார்வை என் கால்கள் மேல ஊறுறதை நான் ஓரக் கண்ணால பார்த்தேன். நான் அவன்கிட்ட கொஞ்சம் தள்ளி போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹாலுக்கு வர, அவனோ, அண்ணி, உங்களுக்கு கை கால் எல்லாம் வலிக்குது. எதுவும் இல்லையா? எனக்கு இன்னைக்கு கிளாஸ்ல கவனமே செலுத்த முடியல அண்ணி ன்னு சொன்னான். 7:30
நானும் ஏண்டா?ன்னு கேட்க, இல்ல அண்ணி, உங்க மேல வண்டி விழுந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்,ன்னு சொன்னான். இதைக் கேட்டு நானும் வேணும்னு என்னோட கால்தான் ரொம்ப வலியா இருக்கு,ன்னு சொல்லவும், அவனும் ஓடிப் போயிட்டு பாம் எடுத்துட்டு வந்து எங்க காட்டுங்க,ன்னு என்னோட பக்கத்துல வந்தான். நான் பாம் தடவ அளவுக்கு வழி இல்லடா,ன்னு சொல்லியும், அவன் என்ன சோபாவில உட்கார வச்சு, என்னோட காலடியில உட்கார்ந்து எங்க அடிபட்ட இடத்தைக் காட்டுங்க அண்ணி,ன்னு சொன்னான். 7:58. நான் முதல்ல நீ டிரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா,ன்னு சொல்ல, அவனோ போன வேகத்திலேயே அந்த காரியத்தை முடிச்சிட்டு வந்தான். என்னோட மாமியார் எனக்கு குழந்தை இல்லாததால காலை மாலைன்னு சொல்லி 2 வேளையும் கோயிலே கதுன்னு இருப்பாங்க. என்னோட வீட்டுக்காரரும் வாரத்துல 5 நாட்கள் வீட்ல இருக்க மாட்டாரு. 8:20. எனக்கு டிவி பார்க்கறது பிடிக்காது. அதனால வீட்டு வேலைகளை நானே செஞ்சுட்டு படிப்பேன். பேசுறதுக்கு கூட ஆளே இல்லாம போர் அடிச்சிட்டு இருந்துச்சு. எனக்கு இன்னைக்கு நேரம் பார்த்தா பத்தாத அளவுக்கு நானும் குழந்தனாரும் பேசிக்கிட்டே இருந்தோம். மாமியாரும் சீக்கிரம் படுத்துருவாங்க. நான் என்னோட ரூம்ல ரொம்ப நேரம் படிச்சுட்டுத்தான் தூங்குவேன். 8:41. ஒரு வாரம் கழிச்சு ஒரு நாள் நைட்டு அப்படி படிச்சிட்டு இருக்கும்போது என்னோட கதவு தட்டப்பட்டுச்சு. அந்தச் சத்தம் கேட்டுச்சு. அது அருண்தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதும், யாரு?ன்னு சும்மா நான் கேட்டேன். அவனோ, அண்ணி, நான்தான். உள்ள வரட்டுமா?ன்னு கேட்டான். நான் எழும்பிக் கட்டில உட்கார்ந்துகிட்டு அவனை வரச் சொல்லி பக்கத்துல இருந்த சேர்ல உட்கார வச்சேன். வந்தவே எதுவும் பேசாம என்னை பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னடா, என்னை பார்த்தாலே முகத்தை வேறு பக்கமா திருப்பிக்குவ, இப்ப முகத்தை வேறு பக்கமா திருப்பாம என்னையே பார்த்துட்டு இருக்கியே என்று கேட்டேன். அவனும், இல்ல, நீங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று சொல்ல, என்ன அப்படி என்ற மாதிரி அவனையே நான் பார்க்க, இவ்வளவு நாளா உங்களோட மனசை புரிஞ்சுக்காம உங்ககிட்ட பேசாம கூட இருந்துட்டேன். 9:32. அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு வந்தேன் என்று சொன்னான். நானும், அதெல்லாம் பரவாயில்லடா. ஆனா ஏன் 2 நாளாயா அண்ணியே பார்க்கவே வரல என்று கேட்க, அதுக்கு அன்னை வந்திருந்தால அதான் என்று சொன்னான். அவர் இருக்கும்போது நான் எப்படி உங்களை பார்க்க முடியும் என்று கேட்க, இத்தனை நாளா பார்க்கலையே. சரி, ஆனா இப்ப அண்ணிய பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் ஏன் பார்க்கல என்று கேட்டேன். 9:57. அதுக்கு அவனும், நீங்களும் தான் என்னை கண்டுக்கல என்று கேட்க, நானும், டேய், நீ என்ன பதில் சொன்னியோ அதுதான் உனக்கு என்று சொன்னேன். இல்ல அண்ணி, 5 நாளா அண்ணன் வேலை பார்த்துட்டு இன்னைக்குதான் வந்திருக்கு. உங்களுக்கும் அண்ணனை பார்க்கணும் போல ஆசை இருந்திருக்கும். அதனாலதான் ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் என்று சொல்லி நான் அப்படியே இருந்துட்டேன் என்று இருந்தான். 10:20. நானும், ஓ, பாருடா, பெரிய மனுஷன் மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியே என்று சொன்னேன். நீ இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்கியா என்று கேட்டேன். ஏன் அண்ணி, நான் என்ன சின்ன பிள்ளைன்னு நினைச்சீங்களா? எனக்கு இப்போ 17 வயசு ஆகுது என்று சொல்ல, ஆமாடா, கல்யாணம் பண்ணி அவன் நான் சொன்னதை கேட்டு வெட்கப்பட்டுக்கிட்டே, சீ போங்க அண்ணி, கல்யாணம் பண்ண எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்று சொன்னான். 10:48. நானும், கல்யாணம்னு சொன்னதுமே வெக்கத்தை பாரே என்று சொல்லி அவனோட கொமட்ல லேசா குடிச்சேன். அதுக்கப்புறம் அவனை என்னோட பக்கத்துல வந்து உட்கார சொல்ல, அவனும் என்னோட பக்கத்துல வந்து உட்கார்ந்தான். அத்த தூங்கிட்டாங்களா? நீ பாட்டுக்கு வந்துட்டு தேடி போறாங்களா என்று சொல்ல, நான் சொல்லல. அவங்க குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க அண்ணியும். 11:11. ஏண்டா, நைஸா வரணும்.
அத்தையை எழுப்பி அண்ணி ரூமுக்கு போயிட்டு பேசிட்டு வரேன் என்று சொல்லிட்டு வர வேண்டியதுதானே என்று சொன்னேன். அதுக்கு அவன் பதில் எதுவும் சொல்லாம இருக்கிறதை பார்த்து, நான் அன்னிகிட்ட திருட்டுத்தனமா பேசத்தானே வந்தேன் என்று கேட்டேன். அவனும் புரிஞ்சுக்கிட்டே, "சி, அப்படி எல்லாம் இல்ல அண்ணி" என்று சொன்னான். பொய் சொல்லாத. உனக்கு அன்னிகிட்ட திருட்டுத்தனமா பேசணும்னு ஆசை, அதான் வந்திருக்கு என்று சொல்ல, அவனும் ஆமா என்று சொல்லிச் சொன்னான். 11:37. சரி, சொல்லு, என்ன பேசுறே என்று சொல்லி நான் அவனை பார்த்தவாறே கால்களை சமணங்கால் போட்டு உட்கார்ந்துக்கிட்டேன். அவனும் என்னை பார்த்தவாறே உட்காரச் சொல்ல, அவனும் என்னை பார்த்து உட்கார்ந்தான். அப்ப அவன் என்கிட்ட, அண்ணி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொன்னான். ஓகேடா, இத்தனை நாளா ஏன் பிடிக்கல என்று கேட்க, இல்லைன்னா அவன் பேசாமையே இருக்க. நான் அவன்கிட்ட, நான் கருப்பா இருக்கிறது என்று கேட்டேன். 12:05. உனக்கு பிடிக்கல என்று சொல்லுடா என்று நான் சொன்னேன். அதுக்கு அவனும், அப்படி எல்லாம் இல்ல அண்ணி. அண்ணனுக்கு உங்களை பிடிச்சதுனாலதானே அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு பிடிச்சாலே போதுமே, எனக்கு எதுக்கு பிடிக்கணும் என்று சொன்னான். சரிடா, அப்புறம் என்கிட்ட பேசாம இருந்ததுக்கு என்ன காரணம் என்று நான் கேட்க, அவனும், உங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அண்ணன் என்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பாரு என்று இழுத்தான். சினிமா, கடை, ஷாப்பிங் மால் எங்க போனாலும் என்னை கூட்டிட்டு போவாரு. சாப்பிடும்போது எனக்கு ஊட்டியம் விடுவாரு, திரஸ் பண்ணி விடுவாரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்ன, அவரை கண்டுக்கவே இல்லை. அதனாலதான் அப்படி நடந்துகிட்டேன்னு சொல்லியும் அழுதான். நான் அவரை இழுத்து அணைச்சுக்கிட்டு, இதுதான் காரணமா? உன் அண்ணே எனக்கு இதையெல்லாம் வந்த உடனே சொல்லிட்டாரு என்றேன். பிற்பகல் 1 மணி. அதுவும் இல்லாம நீ எது கேட்டாலும் அதை அவர் கையால கொடுக்காம என் மூலமா கொடுக்க வச்சாரு. இன்னும் சொல்ல போனா, உன் அண்ணனை விட நான் தான் அதிகமா உன் மேல பாசம் வச்சிருக்கேன்டா. நீ உன் அண்ணனுக்கு மட்டும் செல்ல பிள்ளை இல்லடா, எனக்கும் நீ செல்ல பிள்ளைதான்டான்னு சொல்ல, அவனும் சாரி அண்ணி, சாரின்னு சொல்லிக்கிட்டே, என் அண்ணி, உங்ககிட்ட ஒன்னு நான் கேட்பேன், நீங்க கோபப்படக்கூடாது என்றான். பிற்பகல் 1:23. உங்களுக்கு ஏன் இன்னும் குழந்தை பிறக்கல? அக்காவுக்கு கல்யாணமான அடுத்த வருஷமே குழந்தை பிறந்துருச்சு, அதனால நான் கேட்டேன் என்றான். அவன் கேட்டதுமே எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டு அவனும் உடனே என்னோட கையை பிடிச்சுக்கிட்டு, சாரி அண்ணி, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன் என்றான். பிற்பகல் 1:45. நானும், நீ ஒன்னும் தப்பா ஒன்னும் கேட்கலடா. ஒவ்வொருத்தருக்கு உடம்பை பொறுத்து உடனே சில பேருக்கு குழந்தை பிறக்கும், சில பேருக்கு லேட்டா பிறக்கும் நான் பதில் சொன்னேன். அதுக்கு அவனும், எனக்கு உங்க குழந்தையை கொஞ்சம் போல ஆசையா இருக்கு, சீக்கிரமாவே குழந்தையை பெற்று கொடுங்க அண்ணி என்றான். நானும், ஓகே அருண், உன் ஆசை சீக்கிரமாவே நிறைவேற்றி வைக்கிறேன் என்று சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவனோட நெத்தியில நான் முத்தமிட்டேன். பிற்பகல் 2:11. அன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்க அவனை வசியப்படுத்தி அவன் மூலமா நான் ஒரு குழந்தையை பெத்துக்கணும்னு நினைச்சு அன்னைக்கு நைட்டு அவன் கூட ஐக்கியமாக்கிட்டேன். அன்னைக்கு அவனும் நானும் தவறு செஞ்சுட்டோம். எங்களுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதுவே அவனுக்கு பழக்கமும் ஆச்சு. பிற்பகல் 2:33. என்னோட கணவர் ஊர்ல இருந்து திரும்பி வர வரைக்கும் தொடர்ந்து என்னோட ரூமுக்கு வந்து என்னோட தனிமையில இருந்துட்டு போவான். இதனால நானும் கண்டிப்பா கர்ப்பமாகிடுவேன்னு எனக்கு உறுதியா தெரிஞ்சது. என்னோட கணவரும் எப்போது விடுமுறைக்கு ஊருக்கு வர்றப்ப எல்லாம் நான் அவரோட தனிமையில் இருக்கிறதை வழக்கமா வச்சிருந்தேன்.
அதனால இந்த தடவை அவர் வரும்போது கண்டிப்பா அவர்கிட்ட எனக்கு பீரியட்ஸ் 10 நாள் தள்ளிப் போயிருச்சு. பிற்பகல் 3:02. கண்டிப்பா இந்த மாசம் ஒரு நல்ல செய்தி சொல்வேன்னு என்னோட கணவர்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சிருந்தேன். அவரும் விடுமுறைக்கு ஊருக்கு வந்தாரு. அப்ப இந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட சொன்னேன். அதைக் கேட்டதும் அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. நமக்கு நல்ல காலம் இனி பிறக்கப் போகுதுன்னு நினைச்சுக்கிட்டாரு. என்னோட கணவர் முன்னாடி என்னோட குழந்தைனார் என்னை பிடிக்காத மாதிரிதான் நடந்துக்குவான். பிற்பகல் 3:48. இதுநாள் வரைக்கும் அப்படித்தான் இருந்தான். இப்போ அவன் என் கூட நெருங்கியே வந்திருக்கான். இதனால அவரோட தம்பி மேல என்னோட கணவருக்கு கொஞ்சம் கூட சந்தேகமும் வரல. நான் கர்ப்பமானாலும் கூட என்னோட குழந்தனார் மீது என்னோட கணவருக்கு தோழி கூட சந்தேகம் வராதுங்கிறது எனக்கு உறுதியா தெரிஞ்சது. நான் நினைச்ச மாதிரியே என்னோட குழந்தனாரால நான் அந்த மாசமே கருவூட்டறேன். பிற்பகல் 4:09. இந்த விஷயத்தை நான் என்னோட கணவர்கிட்டயும் சொன்னேன். அவரும் சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் நானும் என்னோட குழந்தைனாரும் இப்படி அடிக்கடி தனிமையில சந்திச்சிட்டு வந்திருந்தோம். ஒரு வழியா என்னோட குழந்தைனாருக்கு பிளஸ்ட எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவன் காலேஜ்க்கு போக வேண்டிய நாட்களும் வந்துச்சு. பிற்பகல் 4:36. அந்த சமயத்துல அவனை பெரிய படிப்பு படிக்க வைக்கணும்னு அவனோட எதிர்காலத்துக்காக என்னோட கணவர் எதையும் செய்ய தயாரா இருந்தாரு. அப்பா, என்னோட கணவர் அவரோட தம்பி கிட்ட, நீ எங்க போயிட்டு படிக்கப் போற? என்ன படிக்க விருப்பப்படுறன்னு கேட்டாரு. அதுக்கு அவனும் ஒரு பெரிய படிப்பு படிக்கப் போறதா சொன்னான். அதுக்கு எக்கச்சக்க பணமும் செலவாகுமே, என்ன செய்யறதுன்னு என்னோட மாமியாரும் என்னோட குழந்தனாரும் என்னோட கணவர்கிட்ட கேட்டாங்க. பிற்பகல் 4:59. அதுக்கு என்னோட கணவர், என் தம்பியோட எதிர்காலம்தான் எனக்கு முக்கியம். அதுக்காக இந்த வீட்டைக் கூட வித்து அவனை நான் படிக்க வைப்பேன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை என்னோட குழந்தனாருக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துச்சு. என்னோட குழந்தனார் நல்லபடியா படிக்கணும்ன்றதுக்காக என்னோட கணவர் வங்கியில இந்த வீட்டை அடமானம் வச்சு கடன் வாங்கி அது மூலமா அவரை பெரிய படிப்பு படிக்க அனுப்பினாரு. பிற்பகல் 5:24. இப்படிப்பட்ட அண்ணனுக்கு நாம இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சுட்டோமேன்னு எண்ணி என்னோட குழந்தைனார் குற்ற உணர்ச்சியில கூனிக் குறுகிட்டாரு. அதுக்கப்புறமா அருண் என்னை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்து அவரோட அண்ணன் கிட்ட நான் இனி ஹாஸ்டல்லையே தங்கி படிக்கப் போறேன்னு சொல்லிட்டான். ஏன் வீட்டில இருந்து படிக்கலாமே?ன்னு கேட்க, இல்ல, இவ்வளவு பணம் செலவழிச்சு படிக்க வைக்கிறீங்க, நான் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சாதான் என்னோட முழு கவனமும் படிப்புல இருக்கும். இல்லனா என்னோட கவனம் சிதறிரும்னு சொல்ல, அதுக்கு என்னோட கணவரும் ஒத்துக்கிட்டு அவரை ஹாஸ்டல்லையே தங்க வைச்சு படிக்க ஏற்பாடும் செஞ்சாரு. பிற்பகல் 5:51. அப்படியே அருண் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கும்போதே ஒரு வருஷத்துல எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. அந்த குழந்தை அச்சு அசலா என்னோட கணவர் மாதிரியே இருந்துச்சு. காரணம், அவரோட தம்பி மூலமாதானே இந்த குழந்தையை நான் பெத்துக்கிட்டேன். அதனால முகஜாட கொஞ்சம் ஒத்துப் போயிருந்துச்சு. இதனால என்னோட கணவருக்கும் என் மேல எந்த சந்தேகமும் வரல. பிற்பகல் 6:15. ஹாஸ்டல்ல தங்கி படிச்ச என்னோட குழந்தனார் அங்கிருந்தே வெளிநாட்டுல ஒரு வேலையும் கிடைச்சது. அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். அருண் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவனுக்கான கல்யாண ஏற்பாடுகள் செய்யப்பட்டுச்சு. இதை பத்தி என்னோட கணவர் அருண் கிட்ட பேசும்போது அவன் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிட்டான். இதுக்கப்புறமா என்னோட வாழ்க்கை முழுக்க வெளிநாட்டுலதான் இருக்கும். அதனால நான் வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு வந்து கல்யாணம் செஞ்சு ஓரிரு நாட்களையே என்னோட மனைவியையும் கூட்டிட்டு நான் வெளிநாட்டுக்கே போயிடுவேன். பிற்பகல் 6:41.
வேற வழி இல்லாம என்னோட கணவரும் அதே போல அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் செஞ்சு வச்சாரு. அப்போ அவன் ஊருக்கு கல்யாணத்துக்கு வந்தப்போ என்னோட குழந்தையை கூட பார்க்கவே இல்லை. கல்யாணம் முடிஞ்சதுமே அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு அவன் வெளிநாட்டு போய் செட்டில் ஆகிட்டான். இன்னைக்கு வரைக்கும் அவன் ஊருக்கு வரவே இல்ல. பிற்பகல் 7:02. அவனால பெத்த குழந்தையே என்னோட கணவர் தன்னோட குழந்தையா நினைச்சு பாசமும் நேசமும் ஊட்டி வளர்த்துட்டு இருக்காரு. இந்த உண்மையை நானும் அவன் கிட்ட சொல்லல. அவனும் இந்த உண்மையை வெளிக்காட்டிக்கவும் இல்லை. இப்படியே எங்களோட வாழ்க்கை சந்தோஷமா அமைதியா போய்கிட்டு இருக்கு. இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான கதையில சந்திக்கலாம். நன்றி.